நண்பர்களாக இருக்கிற ஒவ்வொருமே என்ன நினைக்கிறோம்னா, நம்ம சின்ன பிள்ளையில படிக்கிறப்ப என்னன்னா, நம்மளுடைய நண்பர்கள் காலம் ஃபுல்லா வருவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். 1ஆப்ல இருந்து 5ஆப் படிக்கிறோம். 6ஆப்ல எந்த ஸ்கூல்ல மாறணும், அங்க வந்து எல்லாரும் வந்து ஒன்னா படிக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து 11th 12th நம்ம எல்லாம் ஒரே குரூப்பா படிக்கணும். அப்புறம் காலேஜ் போறப்ப என்னன்னா ஒரே டிபார்ட்மெண்ட் எடுக்கணும். ஸோ இப்படிதான் வந்து நண்பர்கள் வந்து எல்லாருமே நினைச்சிருப்பாங்க. சில பேர்த்துக்கு அது வந்து கூடி வரும், ஒரு ஸ்டேஜ்ல வந்து பிரியும். ஸோ இப்படிதான் ஒரு சில பேருக்கு வந்து என்னன்னா காலேஜ் வரை கரெக்டா போகும். ஸோ இப்படிலாம் இருக்கு. அமெரிக்கால இருக்க ஒரு 4 நண்பர்கள் வந்து என்னன்னா, இவங்க வந்து என்னன்னா இணைபிரியா நண்பர்கள். அவங்க வந்து கண்டினியூவா போய்கிட்டு இருக்கு. ஸோ அவங்களுடைய மேரேஜ் முடிஞ்சாலும் அவங்க வந்து அந்த வார நாட்கள்ல வந்து விடுமுறை நாட்கள்ல வந்து 4 பேரும் சந்திக்கிறது. ஸோ இப்படிதான் போய்கிட்டு இருந்துச்சு. சந்திச்சாங்க, ஒரு ஃபேமிலியா ஒரு கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணாங்க. ஸோ இப்படியே போய்கிட்டு இருக்கு. இப்படி போய்கிட்டு இருக்க நேரத்துல ஒரு தடவை வந்து 4 பேர் வந்து ஃபேமிலியோட பேசுறாங்க. பிற்காலத்துல 4 பேரும் வந்து ஒரே இடத்துல குடும்பமா இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பேசுறாங்க. அதுக்கான செயல்படுத்துறதுக்கான திட்டத்தை வந்து வரையறுக்கிறாங்க. இவங்க எல்லாமே 35+ வயதுடையவர்கள், திருமணமாகி வந்து ஒரு ஸ்டேஜ்ல இருக்காங்க. அவங்கவுங்க 4 பேருமே தனித்தனியா வந்து தங்களுடைய குடும்பங்கள் தனித்தனி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ லீவ் நாள்ல மட்டும்தான் சந்திக்கிறாங்க. ஸோ இப்படி உங்களுடைய திட்டங்கள் செயல்படுத்து. அதுல வந்து ஒரு ஃபேமிலி வந்து கட்டிட கலையில வந்து வல்லுநர்கள். இவங்க 4 பேரும் இதற்காக ஒரு திட்டம் போடுறாங்க. அமெரிக்கால டெக்சாஸ் மாகாணத்துல வந்து ஆஸ்டின் நதிக்கரையோரம் வந்து வீடு கட்டலாம் அப்படின்னு பிளான். சோ இந்திய மதிப்புல வந்து ஆளுக்கு 35 லட்சம் வந்து மதிப்புல வந்து வீடு. பாக்குறதுக்கு வந்து ஒரு ஓட்டு வீடு மாதிரிதான் இருக்கும். மேல வந்து சோலார் பேனல், மழைநீர் சேகரிப்பு 5000 லிட்டர் சேகரிக்கக்கூடிய இது. சோ பழங்கள், தோட்டம், காய்கறி. சோ வேறு வீடுனா கொஞ்சம் சுத்தி வந்து என்னன்னா பழம், தோட்டம், காய்கறி, மழைநீர் சேகரிப்பு தொட்டி, சோலார் பேனல், ஒரு இயற்கையோட கூடிய அமைப்பு. இது மாதிரி வந்து பக்கத்துல 4 ஃபேமிலி தங்கக்கூடிய வீடுகள். இந்திய மதிப்புல 35 லட்சம் ரூபாய் செலவுல வந்து கட்டியிருக்காங்க. இது வந்து இந்த நியூஸ் வந்து இப்ப வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. இதை பார்த்து வந்து சில பேர் எங்களுக்கும் கட்டி கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது ஒரு பிசினஸாவும் இவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த 4 நண்பர்களும் வந்து என்னன்னா 4 ஃபேமிலியும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து 35+ தான் இருக்காங்க. இவங்க வந்து விடுமுறை நாட்கள்ல வந்து இங்க வந்து தங்கி தங்களுடைய ஓய்வை வந்து மகிழ்ச்சியா செலவழிக்கிறாங்க. இவங்க வந்து பிற்காலத்துல பண்ணலாம்னு நினைச்ச விஷயத்த இப்ப அவங்க பண்ணிருக்காங்க.